ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இன்று 7/6/2024 இந்த ஒரு நாளானது சந்திர பகவானுக்குரிய சந்திர நாளானது நடக்கின்றது. இந்த ஒரே ஒரு நாளில் நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே நாம் நடத்தி கொள்ளலாமாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த நாளாக இருக்கின்றது. இந்த ஒரு நாளில் நாம் இந்த ஒரு செயலை மட்டும் செய்தாலே போதும். இதனால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். நம்மளுடைய எந்த நினைத்த காரியமும் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் நாம் நமது வீட்டு நிலைவாசலில் ஏற்றி விட்டாலே போதும். இதனால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். சந்திர பகவானின் ஆசியும் நமக்கு முழுமையாக கிடைத்துவிடும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய நினைத்த காரியங்கள், அதாவது திருமணமானது நடக்காமலே இருக்கிறது, திருமண யோகமானது கிடைக்கவே மாட்டேங்கி, திருமண தடையானது நீங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு படிப்பானது வரவே மாட்டேங்கி, குழந்தைக்கு ஞாபக சக்தி அதிக அளவில் பெருக வேண்டும். இதனை போன்று எவ்வளவு பெரிய ஆசைகள் நீங்கள் நினைத்தது, அதாவது சின்ன சின்ன நினைத்த காரியங்களோ அல்லது பெரிய அளவில் நினைத்த காரியங்களோ எதுவாக இருந்தாலும் நடப்பதற்கு நாம் நம்முடைய வீட்டு நிலைவாசலில் மாலை நேரத்தில் இந்த ஒரு விளக்கை மட்டும் நாம் ஏற்றினாலே போதுமாங்க. சூரியனானது மறைந்த பிறகு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு விளக்கை நாம் நமது வீட்டு நிலைவாசலில் வைத்து ஏற்றி வந்தாலே போதுமானது. இதனால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி பாருங்கள். இந்த ஒரு விளக்கை காஞ்சி மகான் மகா பெரிவா அவரோட பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய விளக்கு பரிகாரம் தான் இது. இந்த ஒரு தீபத்தை மட்டும் நாம் நமது வீட்டு நிலைவாசலில் வைத்து ஏற்றி வந்தோம் என்றால் நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடக்குமாம். இந்த ஒரு விளக்கை நாம் முதலில் எப்படி தயார் செய்ய வேண்டும், இந்த விளக்கு ஏற்றுவதற்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் என்பதை பற்றி முதலில் பார்த்து விடலாம். அதாவது அரிசி, வெல்லம், அதற்கப்புறமாக ஒரே ஒரு பித்தளை தட்டு, இது இருந்தாலே போதும். அதற்கப்புறமாக புதிதாக அல்லது பழையதோ இருக்கக்கூடிய நமது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மண் அகல் விளக்கு, நல்லெண்ணெய், அதற்கப்புறமாக பஞ்சித்திரி, இது அனைத்துமே இருந்தால் போதும். இந்த ஒரு விளக்கை நாம் நமது வீட்டு நிலைவாசலில் ஏற்றிவிடலாம். முதலாவதாக சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெல்லத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கின்ற சந்திர பகவானுக்குரிய படத்திற்கு, புகைப்படத்திற்கு முன்பு இது அனைத்துமே ஒரு பித்தளை தட்டில் வைத்து அந்த அரிசியையும் வெல்லத்தையும் ஒன்றாக சேர்த்து கொள்ளுங்கள். சேர்த்து விட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே சந்திர பகவானிடம் கூறிக்கொள்ளுங்கள். கூறிவிட்டு முடிந்தால் சந்திர பகவானுக்கு ஏதாவது உங்களுக்கு மந்திரங்கள் தெரிந்தால் அதனையும் நீங்கள் கூறிவிட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு சென்று கொள்ளுங்கள். சென்று விட்டு அந்த பித்தளை தட்டில் இருக்கக்கூடிய அரிசி, வெல்லம், அதற்கு மேலே மண் அகல் விளக்கு ஒன்றை வைத்து அதில் சிறிதளவு நல்லெண்ணெயை ஊற்றி ஒரே ஒரு பஞ்சு திரியை போட்டு மேற்கு திசை நோக்கி, வடமேற்கு திசை நோக்கி நீங்கள் இந்த ஒரு தீபத்தை சந்திர பகவானை நினைத்து ஏற்ற வேண்டும். இப்படி நீங்கள் இந்த சந்திர நாளில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்களை கேளுங்கள். கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல்களானது நடக்கும். அதற்கு அப்புறமாக மீதம் இருக்கின்ற அந்த அரிசி, அதற்கு அப்புறமாக வெல்லம் இருக்குல்லவா, அது அனைத்துமே எறும்புக்கு நீங்கள் அதனை மாவாக அரைத்து எறும்புகளுக்கு நீங்கள் இதை உண்ண கொடுத்தீர்கள் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் செய்து வர சொல்லுங்கள். நன்றி.